அவர்களின் நினைவு நாள். இந்த நினைவு நாளை சிறப்பிப்பதற்காக நாம் அனைவரும் இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது சேர்மன் ஐயா அவர்களையும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் நமது தாளர் அவர்களின் சார்பாக வரவேற்கிறேன். நமது ஐயாவின் பெருமைகளை பேசுவதற்கு நமது கல்லூரியின் சேர்மன் அவர்களை அழைக்கிறேன். கல்வியை பொறுத்தவரையில் பல்வேறு துறைகளிலே நாம் படித்தாலும், பிஏ படித்தாலும், பிகாம் படித்தாலும், எம்பிஏ படித்தாலும், எம்காம் படித்தாலும், பிஎல் படித்தாலும், பிஎஸ்சி படித்தாலும், எம்எஸ்சி படித்தாலும், பிஹெச்டி பட்டம் எவ்வளவு பல்வேறு துறைகளுக்கு நீங்க போனாலும் இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஐடி விங்னு சொல்றோமே, அறிவாற்றலோடு புது புது விஞ்ஞான யுத்திகளை கையாண்டு உருவாக்கக்கூடிய மாணவர்கள் யார் என்று சொன்னால் இந்த தொழில் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான். அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு அமெரிக்காவாக இருந்தாலும் சரிதான், பிரான்ஸாக இருந்தாலும் சரிதான், லண்டனாக இருந்தாலும் சரிதான், வளர்ந்து வருகிற இந்திய நாடாக இருந்தாலும் சரிதான், உலக நாடுகளை யாரை நம்ப சொன்னால் பட்டதாரிகளை அல்ல, இப்படிப்பட்ட பொறுப்பு மிக்க இந்த தொழில் கல்லூரியில் படித்தவரையே பாருங்க. நீங்க சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு வர்றது, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கிறது, மெக்காட்ரானிக் இன்ஜினியர் படிக்கிறது, இசி படிக்கிறது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிக்கிறது, இன்னைக்கு புது புது துறைகள் இன்றைக்கு உருவாக்குவது, அதிலெல்லாம் படிச்சு வந்து கொண்டிருக்கிறவங்கள தெய்வங்களாக நாங்கள் மதிக்கிறோம். எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால வளர்ச்சி உங்கள் இடத்திலே இருக்கிறது என்று சொல்லி ஒன்றை விட்டு சொல்லி நடைபெறும். இந்த விமானத்தை கண்டுபிடிச்சவன் விமானம் பறக்க விட்டான். விமானம் பறந்துகிட்டு இருக்கும் பொழுது லட்சக்கணக்கானவர்கள்லாம் கைதட்டினார்கள், ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், வாழ்த்தினார்கள், பாராட்டினார்கள். ஏன்னா விமானம் பறக்குதுன்னா பெரிய சிறப்புல ஒரு மனிதன் உருவாக்கி விமானம் பறக்குது. அவ்வளவு அந்த மகிழ்ச்சியான இடத்துல ஒருத்த மட்டும் ஓன்னு அழுதான். ஏன்டா அவசரம் பிடிச்ச மாதிரி நீ அழுதுற? எவ்வளவு பெரிய காரியத்தை விஞ்ஞானி கண்டுபிடித்து அது இந்த நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. மண்ணுக்கு மேல் பறக்கக்கூடியது, நீருக்கு மேல் பறக்கக்கூடியது, வானத்திலே பறக்கக்கூடியது, இப்படிப்பட்ட ஒரு ஆகாய வானத்தை கண்டுபிடித்து மகிழ்ச்சி அடைகிற பொழுது நீ ஏன் அடைகிறா? அது பறந்து கீழே விழுந்துட்டா என்னடா பண்றேன்னு எனக்கு பயம் வந்துச்சுன்னா அதிலே உருவாகினதான் ராக்கெட்டுங்கிறான். ஒவ்வொரு இளைஞர்களும் இப்படிப்பட்ட தொழில் கல்லூரியில் படிக்கிற பொழுது உங்கள் சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் சிந்தனைகளை, எண்ணங்களை, அறிவாற்றலை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், வானம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது. பார்க்கலாம், மன்னவனன் இறங்குறாளே 9 வானம் அது புதுப்பிட்டு வரும். செடிகள் கொடுக்கிற பூக்களாலும் பழங்களாலும் புதுப்பிச்சுக்கிறோம். அரசு புது புது திட்டங்களால் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும். இளைஞர்கள் தன்னுடைய எண்ணத்தால், மனமாற்றத்தால், தன்னுடைய சிந்தனையால் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு காலகட்ட நிமிடத்துக்கு நிமிடம் புதுப்பித்துக் கொண்டே போக வேண்டும். அப்படிப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கையில்தான் நம்மை உயர்த்தும், நம்மை சார்ந்தவர்களை உயர்த்தும், சமுதாயத்தை உயர்த்தும், நாட்டை உயர்த்தும் என்பது நீங்கள் அறியாதது அல்ல என்பதை நினைவுபடுத்தி எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் இந்த கல்லூரிக்கு விசுவாசமாக, நிர்வாகிகளுக்கு நான் விசுவாசமாக நடப்பேன். இதை நம்பி ஒப்படைத்திருக்கின்ற தம்பி செல்வம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். என் மீது இருக்கிற நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த நம்பிக்கை நீங்கள் எனக்கு தருகிற நம்பிக்கையை பொறுத்துத்தான் நான் இந்த பொறுப்பில் பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். ஆகவே வருங்காலங்களிலும் இந்த கல்லூரியிலே தொய்வு ஏற்பட்டுவிடக் கூடாது. இந்த கல்லூரியுடைய வளர்ச்சி மென்மேல் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சொல்லி இங்கே படித்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தம்பி செல்வர்களுடைய தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது நம்ம மகிழ்ச்சியை தருகிறது, பூரிப்பை தருகிறது, நம்பிக்கை தருகிறது. அதுபோல் இங்கு படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் பல்வேறு உலக நாடுகளிலே சென்று நல்ல விதமாக தன்னுடைய திறமைகளை அங்கே காட்டி நீங்களும் வளர வேண்டும், உங்களுடைய அறிவாற்றல் வளர வேண்டும், நீங்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடம் கல்லூரி மென்மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா புகழ் வாழ்க.